இந்த படம் எப்படி இருக்குது? சூர்யா படம் கங்குவா. இந்த படமா விஎஃப்எக்ஸ் லெவல்லாம் சும்மா தாறுமாறாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சூர்யாவோட ஆக்டிங் வேறு லெவல் இருக்குது. அதிலே வாழ்ந்துட்டேன்னே சொல்லலாம். படம் ஃபுல்லு வெரி வைலன்ஸ் இருக்குது. ஓகே, அந்த கூஸ் பம்ப் மூமெண்ட்லாம் ஹெவியாக இருக்குது. ஆனால் என்ன, எனக்கு தான் ஃபுல்ஃபில் ஆகலை. எனக்கு அந்த படத்துலேயே உங்களுக்கு எந்த சீன் ரொம்ப பிடிச்சிருக்கு? படத்தில் எனக்கு பிடிச்ச சீன் என்னென்னா, அதில் சூர்யாவோட என்ட்ரி சீன் மட்டும்தான். சார் கங்குவா படம் எப்படி இருக்குது சார்? ஐ மீன் ஃபஸ்ட்டு நான் இந்த படம் பார்க்கணுன்னு ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணேன். படம் நல்லா இருக்குது, படம் சூப்பராக இருக்குன்னு நினச்சேன். போய் ஃபஸ்ட்டு நான் காலையில் போய் உக்காரும் போது படம் ஆரம்பித்து ஒரு 10-15 நிமிஷம் கூட படம் சுத்தமாக நல்லா இருக்கும். 4 மணி நேரம் சூர்யாவை காட்டுவாங்கன்னு நினைக்கிறேன். அது ஒரு மேக்கிங் நல்லா இருந்தது. அதை சூர்யாவோட ஸ்டைலு, அந்த ஹேர் ஸ்டைலு இதெல்லாம் சும்மா வேறு லெவல். அப்புறம் சுத்தமாக நல்லா இல்லை. ரெண்டாவது என்னென்னா, படம் எதை நோக்கி போகுதுன்னே தெரியல. அப்புறமா பாஸ்ட்டாக காமிக்கிறாங்க, ப்ரெசண்ட்டாக காமிக்கிறாங்க, ரெண்டுத்தையும் காமிக்கிறாங்க. என்னன்னு ஒன்றுமே புரியல. சரி, இது அந்த படத்தில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச சாங் இது? ஆக்சுவலி எனக்கு பாட்டே பிடிக்கல. எனக்கு ஆக்சுவலி என்னங்க எப்படி சொல்கிறீங்க? இல்லை இருக்கிறதே நான் சொல்கிறேன். எனக்கு அந்த பாட்டு இப்போதைக்கு எனக்கு எதுவும் லைக் ஆகலை அவ்வளோ. சூர்யாவோட ஆக்டிங் எப்படி இருக்குன்னு? சூர்யாவோட ஆக்டிங் என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சூப்பராக. ஆக்சுவலாக நான் அஜித் ஃபேன் நான். பட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சூர்யாவோட ஆக்டிங் நல்லா இருக்கு. ஆனால் ஸ்க்ரீன் ப்ளே சரியில்லை. அப்புறம் ஆமாம், ஓவராலாக படம் ஒரு டைம் பார்க்கலாம். இந்த படத்தில் இந்த மேக்கிங்கு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் என்ன எப்படி பார்க்குறீங்க? நான் எப்படி பண்ணியிருக்காங்கன்னு பார்க்குறீங்க? ஐ மீன் ஆக்சுவலி ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. பட் கதையை கொஞ்சம் யோசிச்சிருக்கலாமோன்ற மாதிரி தோணுது. ஏன்னா அவங்க காட்டுறது வந்து வேறு விதமாக காமிச்சிட்டாங்க. அது எனக்கு கொஞ்சம் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லை. ஆக்சுவலி மற்றவங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியல, எனக்கு வந்து ஃபுல்ஃபில்லாக இல்லை இந்த படம். அதுதான் உண்மை. படத்தில் உங்களுக்கு பிஜிஎம் நல்லா இருக்குது. பிஜிஎம் ரொம்ப சூப்பராக இருக்குது. மற்றபடி இது அந்த படத்தில் சொல்கிற மாதிரி எதுவுமே இல்லை. இதில் கார்த்திக் ஏதோ வராருன்ற மாதிரி ஒரு பேச்சு இருந்தது. அந்த சீன் நல்லா இருக்குது. எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த சீன் ரொம்ப நல்லா இருக்குது. மற்றபடி படம் வேஸ்ட்டுங்க. படம் வேஸ்ட்டு. இந்த படத்தில் லாஸ்ட்டாக சூர்யா தம்பி கார்த்திக் வராருன்னு இருக்காங்க. அதை பற்றி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் ஒன் டைம் கேமியர் ரோல் பார்க்கலாம். நீங்கள் போய் பார்க்கலாம். உள்ளே போய் பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும் அவர் வராரா இல்லையான்றது. அதெல்லாம் நம்ம சொல்ல முடியாது. ஸோ சாரி, ஆனால் ஒன் டைம் வாட்சபிள் மூவி, அவ்வளோதான். ஒன் டைமல் மட்டும் தான் வாட்சபிள். தேங்க்யூ. இது ஒன் டைம் அது பார்க்கலாமா? சூர்யா பிடிச்சவங்க ஜென்ரல் ஆடியன்ஸ் பார்க்கலாம். பட் எனக்கு பிடிக்கல படம். சுத்தமாகவே பிடிக்கல. 2 ஹவர் நினைக்கிறேன். படம் வேஸ்ட்டுங்க. அவ்வளோதான் என்ன இருக்குது. நான் யாரை பற்றியுமே தப்பாக சொல்லலை, இருக்கிறத சொல்கிறேன். பார்த்தேன்ற முடிவு. இந்த ஸ்டோரி எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஸ்டோரி எனக்கு புரியலைங்க. எதை நோக்கி வருதுன்னே தெரியல. பாஸ்ட்டை நோக்கி வருதா, ப்ரெசென்ட்டை நோக்கி வருதா? பாட்டு லீட் நல்லா கொடுத்துருக்காங்க. சூர்யாவோட ஆக்டிங் உண்மையிலே ரொம்ப சூப்பராக இருக்குது. நான் போய் சொல்லணுமே, எனக்கு ரொம்ப பிடிச்சிது. ஆடியன்ஸோட ரிவ்யூ எப்படி இருக்குன்னு? ஆடியன்ஸ் யாருக்கும் பிடிக்கலங்க. யாருக்குமே பிடிக்கல. எல்லோரும் வாட்ஸ்அப்பாக பார்க்குறாங்க, ஃபேஸ்புக்காக பார்க்குறாங்க, இன்ஸ்டாகிராமாக பார்க்குறாங்க. இது அத்தனையும் உண்மை. தேங்க்யூ.